Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. மேக்கப் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிளென்சர் போவேன். அது வந்து மினிமலிஸ்ட்ல இருந்து சலசிலிக் ஆசிட். சீரம் வந்து இது நான் விட்டமின் சி சீரம் போடுறேன். இதே எனக்கு பிம்பிள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆர்டினரியில் நனசிடம் ஆயில்டு சீரம் வந்து இருக்கும். அந்த பிம்பிள் அதுக்கப்புறம் அந்த பிம்பிள் மார்க் எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி சீரம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கெல்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறது வந்து ஒத்துக்காது. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது நல்லா. இதுலேயும் எஸ்பிஎஃப் இருக்குது. இப்போ நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எஸ்பிஎஃப் இருக்கிற மாதிரியே லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் கிருஷாந்தி, ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறது என்னென்னா, ஃபேஸை வந்து மேக்கப் போட்டுருந்தா எப்படி கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் மேக்கப்பை அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னோடது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். வெட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அதில் கார்னிய மிசலா வாட்டர் அது போட்டு ஜஸ்ட் ஸோ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறது வந்து ஜென்ரலாக தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னொரு வெட் வைப் எடுத்துக்கொண்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணக்குள்ளே இந்த ஐலாஷ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதுவுமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இல்லாட்டி ரொம்ப புடுங்கிட்டு இருக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் கிளென்சர் போவேன். அது வந்து மினிமலிஸ்ட்ல இருந்து சலசிலிக் ஆசிடோட இது போவேன். அது ஃபேஸ் வாஷ் மாதிரி. ஃபேஸ் வாஷ் ஒரு 1 minute ஜஸ்ட் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர் நான் யூஸ் பண்ண மாட்டேன் டேயில். பிகாஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கனால கொஞ்சம் ப்ரோசஸ் வந்து லேயர் அப் பண்ணவே நான் ஸ்கின்லன்றனால நான் வந்து ஐஸ் க்யூப் இப்படி கிட் இருக்குது ஆன்லைனில். ஸோ இப்படி வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி நீங்கள் மார்னிங் வந்து மசாஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கின்னில் இருக்க அந்த பஃபினஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் போஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் விசிபிளாக குறைய ஆரம்பிக்கும். ஸ்கின்னில் இருக்க அந்த பஃபினஸ் வந்து குறையக்குள்ளே அந்த கண்ணில் இருக்க பஃபினஸ், தூக்கம் இல்லாமல் அது கூட இது பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டே கேரில் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபேஸை பார்க்க. இது வந்து ஐஸ் க்யூபாக தண்ணியை ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு டப் இருக்குது. இந்த மாதிரி டப்பில் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுப்பேன். தண்ணி ஊற்றி வச்ச அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அது ரீஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் எங்களோட ஸ்கின்னில் ஜஸ்ட் மசாஜ் மாதிரி எப்படி நாங்கள் மசாஜ் பண்ணுவோம் அது மாதிரி அப்பர் வெர்ஷனில் மசாஜ் பண்ணிக்கணும். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஐஸ் க்யூப் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ சீரம் வந்து இது நான் விட்டமின் சி சீரம் போடுறேன். இதே எனக்கு பிம்பிள் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் ஆர்டினரியில் நனசிடம் ஆயில்டு சீரம் வந்து இருக்கும். இது வந்து பிம்பிளுக்கு, அப்புறம் அக்னி ப்ரோன், சில பேருக்கு பிம்பிள் வந்து அந்த மார்க்ஸ் வரும். அதுக்கெல்லாம் இந்த ஆர்டினரியில் இருக்க நனசிடம் ஆயில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பிம்பிள், அதுக்கப்புறம் அந்த பிம்பிள் மார்க் எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கான மாய்ஸ்சரைசர் தான் இது. சில பேருக்கு ரைஸ் ஸ்கின்னாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்டு போடுறது நல்லா. இது வந்து ஒயிலி ஸ்கின்னுக்கு இது சூட்டபிளாக இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி சீரம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுனாலுமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரேக்ரன்ஸ் உள்ளது வாசமாக இருக்குன்றதுக்காண்டி ஃப்ரேக்ரன்ஸ் உள்ளது யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் கெமிக்கல் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த வாசத்துக்காண்டி. ஸோ அது எல்லா ஸ்கின்னும், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கெல்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறது வந்து ஒத்துக்காது. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது நல்லா.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து டெர்மாகோலேருந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஓல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒயிட் காஸ்ட் வராது. ஜஸ்ட் இப்படி 2 ஃபிங்கரில் எடுத்துட்டு ஸோ இதில் கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் இருந்தாலும் இன்னும் போக போக சுத்தமாக இருக்காது, அப்படியே ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிடும். லிப்பம் லிப்பம் வந்து இது வந்து மினிமலிஸ்டோட இதுலேயும் SPF இருக்குது. இப்போ நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் SPF இருக்கிற மாதிரியே ஒரு லிப்பம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களோட இதில் சன்லேருந்து உங்களோட லிப்பை ரொம்ப பாதுகாப்பு. இந்த லிப்பம் வந்து கொஞ்சம் க்ரீம் பேஸில் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது பிடிக்காது, அது ஒரு க்ரீம் மாதிரி அப்படியே தெரியும். ஸோ அதுக்காண்டி வந்து அதுக்கு மேலே ப்ளம்மோட லிப் பாம் அது ஜஸ்ட் ஸோ இவ்வளோ தான் டே கேர் ரொட்டீன். சிம்பிளாக இருக்கிறது டேயில் எப்போவுமே நல்லது. நிறைய போட்டு லேயர் அப் பண்ண வேணாம் ஸ்கின்னை. ஸோ இதோட ஸ்கின் கேர் முடிஞ்சிட்டு. Dazller All Day Lip Color. Available in 30+ shades at ₹200. ஆஃப்டர் டெலிவரி இவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நினச்சிட்டு இருந்தது ப்ரெக்னென்சி தான் டஃப்பு, இதை கடந்து வந்து பேபி வெளியே வந்துட்டா எல்லாம் ஸ்மூத் ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட்லேயே நான் ஃபிக்ஸ் ஆயிருந்தேன். நான் வந்து யோசித்தேன், ஏன் இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கல முன்னாடியே. நம்ம வந்து ஆஃப்டர் டெலிவரிங்கிற விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பேபி வந்த உடனே என்னென்ன பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த டைமில் ஆல்ரெடி ஒரு மாதிரி இருப்போம், சரியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எனி டைம் பேபி நம்ம கையிலே தான் இருக்கும். நம்ம பேபியை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துடும், ஐயோ நம்ம பேபியை நம்ம சரியாக பார்த்துக்கலையோன்னு. வாங்கிக்கிறவங்களும் வந்து இல்லை நீங்கள் பேபியை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்குமே நாலேஜ் இல்லை, ஹஸ்பண்டுக்குமே நாலேஜ் இல்லை. அதனால அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஏன் அந்த டைமில் வந்து அம்மாக்கிட்டேயோ ஹஸ்பண்ட்கிட்டேயோ என் பேபியை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கலை. அவங்க சொல்லுவாங்க பேபி தூங்கும் போது நீங்களும் தூங்குங்கண்ணா. அது வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம குளிக்க முடியாது, சில நாள் ப்ரஷ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, நிம்மதியாக ஒரு நாள் கூட உட்காந்து எதுவுமே டீ குடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சப்போர்ட்லாம் இல்லாமல் நாங்கள் தனியாக பெங்களூர் போயிட்டோம். அங்கே தனியாகவே ஹேண்டில் பண்ணோம். ஸோ தனியாக ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நிறைய பேர் இருந்து குரூப்பாக பார்த்துக்கிறத விட தனியாக பார்த்துக்கிறதே ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு இன்புட் போடாம அதுவும் முக்கியமாக நம்ம கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை அழுதாலே வந்து பால் பத்தலை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னி அதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் போச்சு எங்களுக்கு. மாம் இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்களே, சம்திங் இஸ் ராங் அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு. அப்படி தான் நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம்னா, எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது எவ்வளோ நல்லது பேபிஸ்க்கு அப்படிங்கிறத அப்போ தான் ரிசர்ச் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக க்ரியேட் ஆச்சு. இப்போவே நான் எப்படியாச்சும் ஃபார்முலாவை நிறுத்தியே ஆகணும், நான் எக்ஸ்க்ளூசிவாக தான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். எனக்குமே அப்போ மில்க் சப்ளை இல்லை. ஸோ அந்த மில்க் சப்ளையை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று ரிசர்ச் பண்ணி தேடி அந்த பம்பை வாங்கி வச்சு நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே மில்கை செக்ரேட் பண்ணுறோமோ, எம்டி பண்ணுறோமோ அப்போ தான் மறுபடியும் செக்ரேட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அது ஒரு 2-3 வீக்ஸ் டைம் ஆச்சு எனக்கு மில்க் நல்லா சஃபிஷியண்ட்டாக வரதுக்கு. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கூல், அவர் வந்து பேஷன்ஸ் வந்து அவருக்கு அவ்வளோ உச்சக்கட்டத்தில் இருக்கும். எனக்கு வந்து ஆப்போசிட்டு. ஸோ அவர் வந்து என்னை கூல் பண்ணிடுவார். ஓகே அவங்க சொல்கிறாங்கன்னா விடு, நம்ம பார்த்துக்கலான்னு. பட் அது அந்த நேரத்தில் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளோ கோ த்ரூ பண்ணணும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஃபீல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. தனியாக இருக்கும் போது நாங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே அதை ஹேண்டில் பண்ணுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ
ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் ப்ரெக்னென்சியில் என்னாச்சுன்னா பயங்கரமாக பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நான் ஸ்ட்ரெயின் பண்ணி யூடியூப் ஒர்க் பார்க்குறனாலையா எதனாலன்னு எனக்கு தெரியல. பட் டாக்டர் கிட்ட போய் அப்ரோச் பண்ண உடனே அவங்க வந்து நார்மலாக யோகா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் போய் தெரபிஸ்ட் பாருங்க அப்படின்னு. எனக்கு என்னென்னா பேக் பெயின்லாம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்கள்ல, வலி வந்துருச்சுன்னா டெலிவரி ஆகிடும், ப்ரீடம் டெலிவரி, அதே நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த டைமில். ஸோ ஹஸ்பண்டும் வந்து கூகுள்லாம் பண்ணக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட். கூகுளில் பார்த்து எதையும், ஏன்னா என்னென்னோ போட்டிருக்கோம், நம்ம நார்மலாக ஹெட்ஏக்னு பார்த்தாலே கேன்சர்னு போட்டிருப்பாங்க, அதனால என்னென்னோ போட்டிருக்கோன்னு பயந்துட்டோம். வந்த பேருக்கு ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து அவர் சைலண்ட்டாக இருந்தார், எல்லாத்தையும் சுற்றி சுற்றி அப்சர்வ் பண்ணார். இப்போ அவர் அப்படியே ஆப்போசிட், அதை தான் நாங்கள் டெய்லி சொல்லுவோம். ஆனால் அப்போ வந்து அப்படிலாம் இருந்தார். பட் எனக்கு அப்போ தெரியல, பேபி வெளியே வந்த உடனே ஸ்கின் டு ஸ்கின் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் காமாக ஆக்கிடும் பேபியை. ஸோ இப்போ எனக்கு மறுபடியும் அந்த சான்ஸ் கிடச்சிருந்தா மறுபடியும் போய் அந்த நாலேஜ்லாம் கெயின் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். வந்த உடனே ஃபீட் பண்ணணும், பேபி பிறந்த உடனே ஃபீட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாமல் போச்சு. ஸோ எனக்கு கேர்டேக்கர்ஸும் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணல அந்த டைமில். பட் ரெட் அலர்ட்டில் பிறந்தார் அவர், பயங்கர ரெட் அலர்ட் அப்போது மழைக்கு. ஸோ நைட் 2 o'clock அவ்வளோ பயங்கரமாக மழை பெய்யுது, அதில் நாங்கள் டெலிவரிக்கு போகிறோம். ஓகே ஏதோ 4 ஹார்ஸில் என் டெலிவரி முடிஞ்சிருச்சு. நான் நினைக்கவே இல்லை 4 ஹார்ஸ். டோட்டல் லேபர் பெயினே 4 ஹார்ஸ் தான். ஆமாம் 4 ஹார்ஸ் தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக எனக்கு 4 ஹார்ஸ் தான் இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லவே இல்லை. நான் போனப்போ செக் பண்ணப்போ 10 சென்டிமீட்டர் தான் டைலேட் ஆயிருக்கு, இன்னும் இருக்குது நிறைய அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு 2 ஹார்ஸ்லேயே வந்து பெயின் பீக்குக்கு போயிடுச்சு. நான் சொன்னாலும் அது வந்து அங்கே நம்பலை ஹாஸ்பிட்டலில். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, டெலிவரின்னு வந்தாலே இப்படி தான்